Hello everyone, this is Gunavagulan from GR Tamil Tech School. So போன வீடியோல நாங்க வந்து if conditionோட எப்படி comparison operators யூஸ் பண்றது, அதாவது இந்த greater than equal to or less than or equal to or greater than or less than or not equal போன்ற operatorsகளை எப்படி வந்து பைத்தன்ல if conditionல யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்த்திருந்தோம். That's very important subject. So இப்போ நாங்க பார்க்க போறது elif condition. அதாவது ப்ரோக்ராமிங்கில் வந்து இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது இஃப் இது இல்லாட்டி எல்ஸ் செய்யன்னு சொல்லி. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ மல்டிபிள் டெஸ்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்படி ஒரு சினாரியோ ஒன்று கிடைக்குது. அதாவது உங்களோட ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ண போகிறீங்க. அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண உடனே இட் ஹேஸ் டு ஆஸ்க் அ நேம், அதாவது ஒரு நேமை ஒன்று கேட்கணும். அந்த நேம் என்டர் பண்ணோடனே அவங்களோட ஃபோன் நம்பரை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டாஸ்க். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குணான்ட்டு என்டர் பண்ணோடனே என்டர் நம்பரை டிஸ்பிளே பண்ணணும். மேபி இன்னும் வாழ்கிற நேம் டேபிட்டோ வேறு நேம் என்டர் பண்ணோடனே அவங்களோட நேமை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சிஸ்டத்துக்குள்ளே வந்து கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இஃப் நேம் இஸ் ஈக்குவல் டு குணா, ஸோ திஸ் எல்ஸ்ன்ற கண்டிஷனுக்கு பதிலாக எலிஃப்னு சொல்லி இது இல்லாட்டி இதுன்னு சொல்லி எலிஃப் அதர்வைஸ்ன்னு சொல்லி அப்படியே கண்டினியூ ஆகிக்கொண்டு போகும். இதை நான் வேர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட கோட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஐ கிரியேட் த ஃபைல். ஓகே, nf elif else condition. Okay, if elif else condition. ஓகே, இதை சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் அடுத்த ப்ரோக்ராமிங் வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இஃப் எல்ஸ்ன்னு சொல்லுவோம். இஃப் எல்ஸ் இல்லாட்டி எல்ஸ் இஃப்னு சொல்லுவோம். எல்ஸ் இஃப்னு சொல்லுவோம். C++, C ஷார்ப்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் முதலாவதாக வந்து நேமை வந்து யூஸர்கிட்ட வந்து வாங்க போகிறோம். எவ்ரி ஒன் நோஸ் ஹவு டு கெட் த நேம், ஐ ஹோப். Okay, enter your name. So in the program the main intention and the name குரிய phone number காட்டுறதான். So இங்க program பண்றோம். Okay, name equal to like Guna, it should print. Okay, I don't like to tell my number, but just imagine this is my phone number. Okay, இப்போ குணாண்டு நேம் வரும்னு சொன்னால் இதை காட்டணும். அப்படி இல்லாட்டி elif, suppose if the name is going to be David, then it should print. Okay, David number print பண்ணணும். ஓகே, இந்த எலிஃப் கண்டிஷன் நம்ம எத்தனையும் போடலாம். அதாவது இது இல்லாட்டி நேம் வந்து குணாவை அதிகம்னு சொன்னால் இது, அப்படி இல்லாட்டி டேவிட் அதிகம்னு சொன்னால் இது, அப்படி இல்லாட்டி அடுத்த எலிஃப் லைக் நேம் ஈக்குவல் டு சம்திங் லைக் Vagulan, fundamental name தான், but yeah, so maybe this number. So elif திருப்பி இன்னொரு elif போடலாம். இது எத்தனை elifம் நீங்க போடலாம். It does not matter how many elif you are using. Okay, this time I say Raj. Okay, I print like this is Raj phone number. ஓகே, எதுக்குமே இல்லாட்டி இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எதுக்குமே மேட்ச் ஆகலாட்டி நோ கண்டெக்ஸ் ஃபவுண்ட் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு சொன்னால் இந்த நேம் வந்து குணாவா அதிகம்னு சொன்னால் இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணும். டேவிட் அதிகம்னு சொன்னால் டேவிட் நம்பரை பிரிண்ட் பண்ணும். வாகுலன் அதிகம்னு சொன்னால் வாகுலன் நேமை பிரிண்ட் பண்ணும். ராஜ் அதிகம்னு சொன்னால் ராஜ் நேமை பிரிண்ட் பண்ணும். அப்படி இதுக்குள்ள இல்லாத நேம் என்ற ஆகக்குள்ள நோ கண்டெக்ஸ் ஃபவுண்ட், அதாவது அந்த கண்டெக்டுக்குரிய அந்த கண்டெக்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லணும். இந்த ப்ரோக்ராம் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். லைக் பைத்தன் 11 ப்ரோக்ராம். ஸோ குணா, ஸோ குணாட நேமை காட்டுது. ஸோ குணாட நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணுது, யூ கேன் சி. ஸோ நெக்ஸ்ட் ஐ டைப் டேவிட் number and Vagulan. So this time I am typing a different name, like something different, weird, no context found, or like different name
okay, so no contact found. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் இந்த எலிஃப்னு சொன்னால் இது இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் மாதிரி இஃப் கண்டிஷனில். அதாவது இது நாங்கள் மல்டிபிள் இஃப் டெஸ்டிங், அதாவது மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி ஈஸி. ஸோ நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஈஸியாக விளங்கிருக்குமே நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து இஃப் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு எலிஃப் இது இல்லாட்டி if it's not next, like otherwise and my program. Okay guys, thank you very much for watching this video. I will see you in the next video.